ஓம் சாந்தி. ஹிந்தி பேசலாம். நம்ம இன்னைக்கு ஹிந்தி எழுத்துக்கள் எழுதி பார்க்க போகிறோம். ஹிந்தி எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் எழுதலாம். உயிர்மெய் எழுத்துக்களில் தா வரிசை எழுதி பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். இப்போ தா வரிசையில் 2வது தா, வாத்து தா நம்ம பேர் வச்சுருக்கோம்ல, அந்த தா எழுதி பார்க்கலாம். ஆइए हम शुरू करेंगे. வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தா வரிசையில் 2வது தா வாத்து தா. வாத்து தா எப்படி சொல்லணும்? இத்தா 2 எழுத்து இருக்கிற மாதிரி சொல்ல போகிறோம். சவுண்டு தொண்டையிலேருந்து வரணும். தா தாவை அழுத்தமாக சொல்கிறோம். மொதல் தா வாயிலன்னு சொன்னோம், 2வது தா தொண்டையிலேருந்து அழுத்தமாக சவுண்டு வர்ற மாதிரி. எல்லா எழுத்தும் அதில் எழுதி பார்க்கலாம். தா. அடுத்து தா. ஆ சவுண்டு வர்றப்ப கோடு பக்கத்தில் ஒரு கோடு போட்டோம்னா தா. அடுத்து தீ. தீ எழுதுகிறப்ப தா போட்டு அப்படியே ஃபுல்லாக கீழே எழுத்தணும். இந்த முட்டை மேலே கோடு வரக்கூடாது. தீ. அடுத்து தீ நெடில். வாத்து படம் வரைஞ்சி தீ. இந்த பக்கம் ரைட் சைடு ஃபுல்லாக எழுதிடணும். இப்போ இத்தீ. தீ அப்படின்னு இட்டு ஒரு அழுத்தமாக சொல்கிறோம். தீ. அடுத்து தூ. வாத்து தா போட்டுக்கோங்க. கீழே முட்டை போட்டு லெஃப்ட் சைடு தூ. தூ சொல்கிறப்ப வாயிலிருந்து காற்று வெளியே வரும். தூ. தூ. நெடில். நெடில்னாலே நம்ம ரைட் சைடு ஞாபகம் வச்சுக்கணும். தூ. அடுத்து இத்ரு. த்ரூனா கீழே சி போடணும். ரு. த்ரூ. அடுத்து தே. ஒத்த கொம்பு 2 கொம்புக்கும் ஹிந்தியில் ஒரே எழுத்து தான். தே. தா போட்டு மேலே ஒரு கொம்பு. தே. அடுத்து தை. தை எழுதுகிறப்போ இதே வாத்துத்தால மேலே 2 கொம்பு போட்டுட்டோம்னா தை வந்துடும். 2 கொம்புனா தை. இதில் இத்து முன்னாடி இருக்க மாதிரி சொல்லுங்க. தை. அடுத்து தோ. தா போடுங்க, துணை எழுத்து போடுங்க, ஒரு கொம்பு. தோ. தௌ. தவ் எப்படி எழுதுவீங்க? இத்து ஒன்று இருக்க மாதிரி சொல்லுங்க. தவ். தானா போடுங்க, துணை எழுத்து போடுங்க, மேலே 2 கொம்பு. தவ். தம். தம். தா போட்டு மேலே ஒரு புள்ளி. தம். தக. தக எப்படி இருக்கணும்? வாத்து தா போட்டு சைடில் 2 புள்ளி. தக. இப்போ இதில் ஹாஃப் லெட்டர் அரை எழுத்து எழுதி பார்க்கலாம். இத்து எப்படி எழுதுறது? வாத்துத்தால பாதி எழுத்து எழுதலாம், இல்லை முழு எழுத்து எழுதி ரைட் சைடில் கோடு போட்டோம்னா இத்து. இப்போ முதல்ல நோர்க்க எல்லா எழுத்தும் சொல்லி பார்க்கலாம். தா. தா. தீ. தீ. நெடில். தூ. தூ. அடுத்து த்ரூ. தே. தை. தோ. தௌ.
தம் தஹ. இப்போ நீங்கள் இந்த எழுத்துக்களை திரும்ப இன்னொருக்க எழுதி பாருங்கள். எழுதுகிறப்ப திரும்ப அந்த எழுத்துக்கள் வடிவத்தையும் சேர்த்து சொல்லி பாருங்கள். வாத்து தா போடணும், பக்கத்தில் கோடு போட்டோம்னா தமிழில் துணை எழுத்து போடுற மாதிரி அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி பார்த்துட்டே எழுதுகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மனசில் பதிஞ்சிரும். शुक्रिया, फिर मिलेंगे।